ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும். எதுக்கு? காலங்காத்தால ஏஞ்சிக்கணும், ஏஞ்ச உடனே சமைக்கணும், சமைச்ச உடனே பேக் பண்ணணும், பேக் பண்ண பிறகு பசங்கள ரெடி பண்ணணும், பசங்கள ரெடி பண்ண பிறகு அவங்கள ஸ்கூலுக்கு தொரத்தணும். அப்பாடா! எவ்ளோ வேலை காலங்காத்தால. ஆனா, நான் சொன்ன மாரி பிளான் பண்ணீங்கன்னா, பிரசாந்தமா இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் மம்மிஸ் இது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, ஒரு ரிமெம்பர் பண்ண மாரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா? ஷேர் பண்றதுக்கு மறந்துட்டேன். யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பவுமே ஸ்கூல் இருந்தாலும் இல்லைன்னாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிச்சன் ரூம் கிளீனா இருந்துச்சுன்னா காலங்கத்துல ஏஞ்ச உடனே ரொம்ப பிரசாந்தமா இருக்கும். இல்லைன்னா ஐயோ அந்த சாமானம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படபடப்பா ஏஞ்சிப்போம். ரொம்ப டென்ஷனோடவே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலை தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் ரூம் கிளீன் பண்ணிட்டு தூங்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனாலும் கொஞ்சம் ஒரு ½ நம்ம டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் ரூம்க்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா காலங்காத்தால எந்த விதமான டென்ஷன் இல்லாம ஒரு 5 நிமிஷம் லேட்டா ஏஞ்சாலும் நம்மளால சமையல் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வரும். ஸோ அதுக்காக தான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரம் கழுவிட்டு நீட்டா கிச்சன் வந்து கிளீன் பண்ணிட்டு தூங்கணும்னா பிரசாந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் காலங்காத்தால பசங்க கூடவே ஏஞ்சிக்காம பசங்க ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ½ முன்னாடி நம்ம ஏஞ்சி வீட்டு வேலையெல்லாம் பினிஷ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லாம பசங்க கூடவே ஏஞ்சோன்னா பசங்க மேல கத்தினே இருப்போம். எதுக்குன்னா வீட்டு வேலை எதுவுமே நடக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாமே பசங்க மேல காமிச்சிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக தான் பசங்க ஏஞ்சிக்கிறதுக்கு ஒரு ½ முன்னாடி நீங்க ஏஞ்சி வீட்டு வேலையெல்லாம் பினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பிட்டு அவங்கள ரெடி பண்ணுங்க. பிரசாந்தமா இருக்கும். அதுவும் இல்லாம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சொல்லி வைக்கணும். ஏன்னா இத்தனை நாள் நம்ம லீவ்னு சொல்லிட்டு ஆறாம தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். கொஞ்சம் லேட்டா ஏஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு இருப்போம். சடனா ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? பசங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் காலங்கத்தால ஸ்கூல் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சிக்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போதான் அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஐயோ ஸ்கூல் இருக்கு, ஐயோ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற படபடப்பு இல்லாம நிதானமா ஏஞ்சி அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா ஒன்னொன்னு மிஸ் பண்ணிட்டு இந்த காலங்காத்தால டென்ஷன் ஏத்துக்கிட்டு பசங்க மேல கத்துறது, ஐயோ வேலையே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஏத்துக்கிறது, இதெல்லாமே நம்ம மண்டைக்குள்ள போகாம இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் சமையல் வந்து ரொம்ப ஹெவியா வச்சுக்காதீங்க. டைம் நிறைய இருக்கு அப்படின்னா ஹெவியா வச்சுக்கோங்க. இல்லைன்னா டைம் கொஞ்சமா இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா முந்தா நாள் தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன சமையல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு என்ன செய்யணும், டிஃபனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே முந்தா நாள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காலங்காத்தால ரொம்ப ஈஸியா இருக்கும். வெஜிடபிள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சா அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு நைட் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சுன்னா ஒண்ணுமே ஆகாது. நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாருமே ஃப்ரோசன் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது காய்கறியா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் நிறைய அவங்க ஃப்ரோசன் ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது கிடையாது. ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னா காலங்காத்தால நம்மளுக்கு வேலை ஈஸியா இருக்கும். ஸோ எந்த காய் தேவைப்படுதோ அதெல்லாம் முந்தா நாள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ விட்டுட்டு அது மட்டும் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? கண்டிப்பா மீல் ப்ரிப்பரேஷன் போட்டு வச்சாதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலை. இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் நம்மளுக்கும் கொஞ்சம் பழகிட்டோம் இல்லையா? இந்த லீவ்ல கொஞ்சம் ஆறாம ஏஞ்சி ஆறாம சமையல் செஞ்சு ஆறாம சாப்பிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பழகிட்டு இருப்போம். ஸோ சடனா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகவே நமக்கு கொஞ்சம் படபடப்பா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் மீல் ப்ரிப்பரேஷன் போட்டு வச்சுக்கினீங்கன்னா ஆறாம இன்னைக்கு இந்த சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து காலங்கத்துல டிஃபனுக்கு வந்து தோசை செய்யறேன். அதுக்கு தொட்டிக்கிறதுக்கு சாம்பார் நான் முந்தா நாள் நைட்டே செஞ்சுட்டேன். ஏன்னா நைட்டு தூங்குறப்ப கூட தோசை தான் சாப்பிட்டோம். ஸோ நைட்டுக்கு காலங்காத்தாலுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் வச்சுட்டேன். மறுபடியும் சாம்பார் வச்சுட்டு மதியத்துக்கு லஞ்ச் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேலைக்கும் சேர்த்து நான் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இருந்தேன்.
வச்சிருந்தா அதை எடுத்து இப்போ வடை போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முந்தா நாள் பிளான் பண்றதுனால இன்னைக்கு டிஃபன் வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. பசங்களுக்கு உளுத்தம் பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபனுக்கு போடுறப்பெல்லாம் நான் வடை போடுவேன். அவங்களுக்கு பிடிச்ச டிஃபன் கொடுத்தோம்னா காலங்காத்தால அவங்க ஹாப்பியா ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி முந்தா நாள் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும்னா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா கேரட் ரைஸ் செஞ்சுட்டேன். ஏன்னா பசங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுற புதுசுல அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கொடுத்தமிச்சோம்னா லஞ்ச் பாக்ஸ் கூட காலி ஆயிட்டு வீட்டுக்கு வரும். எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் கொடுக்கணும். ஆனா எப்பவுமே மசாலா ஐட்டம்ஸை கொடுக்கறது ரொம்ப நல்லது கிடையாது இல்லையா? அப்பப்போ நம்ம சாப்பாடு கூட கொடுத்துட்டு இருக்கணும். அதுக்காண்டி ஸ்டார்ட் பண்றப்ப நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றேன். இப்போ எங்க பசங்களுக்கு 2 பேருக்குமே செப்பரேட்டா ஸ்கூல் டைமிங் மாத்திட்டோம். ஏன்னா பெரியவனை வந்து ஸ்கூல் மாத்தியாச்சு. அவனுக்கு 8 o'clock எல்லாமே இதெல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும். சின்னவர் மட்டும் 9 o'clock ஸ்கூலுக்கு போவாரு. அவருக்கு நிதானமா செஞ்சு கொடுக்கலாம். பட் 8 o'clock இதெல்லாமே செய்யணும்னா கொஞ்சம் படபடப்பா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுப்பேன். எப்பவுமே நான் 5 மணிக்கு ஏஞ்சிப்பேன். பசங்க ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லஞ்ச் செஞ்சுட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். ஸோ எந்த விதமான டென்ஷன் இருக்காது. அவங்களையும் நம்ம கத்திட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா நான் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலை செய்யறதுனால எந்த விதமான டென்ஷன் இருக்காது. அவங்க ஏஞ்சி வருவாங்க. அவங்க பாட்டிக்கு ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ள நான் லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் நிதானமா செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சி செஞ்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும் வேலை. காலங்காத்தால கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இங்க நான் கருவேப்பிலை பவுடர் செய்யலாம்னு சொல்லிட்டு கருவேப்பிலை வந்து வீட்டுக்குள்ளவே 4-5 நாள் நல்லா காய வச்சுக்கணும். எதுக்கு இந்த பவுடர் செய்யறேன்னா இது ஹெல்த்துக்கு நல்லது. அதே விதமா பசங்களுக்கு காலங்காத்தால டிஃபன் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிற டைம்ல இந்த கருவேப்பிலை பவுடரும் அதுக்கப்புறம் பருப்பு பொடி இந்த 2மே செஞ்சு வச்சுக்கணும்னா டிஃபனுக்கு ஏதாச்சும் புதுசா செய்யணும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சாப்பாடு மட்டும் இருந்தா போதும், தோசை மட்டும் இருந்தா போதும், இட்லி மட்டும் இருந்தா போதும். சட்னி சாம்பார் தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த 2 பவுடர் இருந்துச்சுன்னா வீட்டுல. ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி பவுடர் செஞ்சு வச்சுக்கணும்னா நம்மளுக்கு இன்னும் வேலை ஈஸியா இருக்கும். இப்போ கருவேப்பிலைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சொல்றேன். கருவேப்பிலை காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பாதி ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு 2மே பாதி ஸ்பூன். அதுக்கப்புறம் 20 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு. இந்த இன்கிரீடியன்ஸ் இருந்தா போதும். நம்ம கருவேப்பிலை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். இதுல எள்ளு கூட சேர்க்கலாம். அது சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா எள்ளு இல்லாதனால நான் இப்போதைக்கு இது மட்டும் தான் சேர்த்து அரைக்க போறேன். இப்போ நான் பிளேட்ல எடுத்து வச்சிருக்கிற மசாலா இன்கிரீடியன்ஸ்ல காஞ்ச மிளகா மட்டும் விட்டுட்டு மீதி இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். காஞ்ச மிளகாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா காஞ்ச மிளகா ஃப்ரை ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இது பாதி அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு காஞ்ச மிளகா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடுவேன். கருவேப்பிலை நம்மளுக்கு உடம்புக்கு எவ்வளவு நல்லது, நம்ம முடிக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் கருவேப்பிலை எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கருவேப்பிலை நம்ம தூக்கி போட்டுடுவோம், சாப்பிட மாட்டோம். ஆனா இந்த மாதிரி செஞ்சோம்னா சாப்பாடுல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தோசைக்கு தொட்டி சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பசங்களே வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கருவேப்பிலை பவுடர். கருவேப்பிலை நம்மளுக்கு எப்பப்போ ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ அந்த மாதிரி டைம்ல வீட்டுலவே இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். இல்ல மாடி மேல கூட நீங்க காய வச்சு எடுத்துக்கலாம். எப்படி காய வச்சாலும் ஓகே தான். நான் வீட்டுலவே காய வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த கருவேப்பிலை பவுடர் செஞ்சு வச்சுக்கணுங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். காலங்கத்தால டிஃபனுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற டென்ஷன் இல்லாம சாப்பாடு இருந்தா சாப்பாடு கூட போட்டு கொடுத்துடலாம். தோசை இருந்தா தோசை கூட இது போட்டு கொடுத்துடலாம். சும்மா அப்படி தொட்டி சாப்பிட்டாவே சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். காஞ்சி சில்லியா எதுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். காஞ்சாலும் சும்மா இப்படி ஃப்ரை பண்ணோம்னா மிக்சியில போடுறப்போ நல்லா அரைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மிக்சியில போடுறப்போ ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகா போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து அதுவும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்கிரீடியண்டா போட்டு அரைக்கிறதுனால நல்லா கிரைண்ட் ஆகும் எல்லா இன்கிரீடியன்ட். ஸோ டேஸ்ட் கூட சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை மிக்சியில போடுறப்போ இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு போட்டோம்னா நிறைய கருவேப்பிலை வந்து மிக்சியில பத்தும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த பூண்டையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்த்துன பிறகு ஜாஸ்தி பல்ஸ் கொடுக்க கூடாது, ஜஸ்ட் அப்படி ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கணும். நான் இங்க வந்து பூண்டு அப்படியே காம்போட தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பீல் ஆஃப் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், கருவேப்பிலை பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 6 மந்த் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சு வச்சோம்னா ஜஸ்ட் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்தியா ஃபீல் ஆகும், ஹெல்தியாவும் இருப்போம். இதுல நீங்க எள்ளு கூட ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்க்கிறப்போ எள்ளு சேர்த்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கினாங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட எள்ளு இல்லாதனால நான் சேர்க்கல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு பொடிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தோரம் பருப்பு, அதுக்கப்புறம் பாசி பருப்பு, அதுக்கப்புறம் கடலை பருப்பு. இந்த 3 பருப்புமே ஈக்குவலா எடுக்கக்கூடாது. தோரம் பருப்பு மட்டும் 1 கப் எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு கடலை பருப்பு வந்து பாதி பாதி கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புளி போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து பாசி பருப்பு மட்டும் விட்டுட்டு மீதி 2 பருப்பு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பாசி பருப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும், அதுக்காக தான். ஸோ 2 பருப்புமே பாதி அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு பாசி பருப்பு கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிற பருப்பு பேர் எல்லாமே சாம்பார்ல போடுற பருப்பு, மசாலா வடக்கு போடுற பருப்பு, அதுக்கப்புறம் பொங்கல்ல சேர்க்கிற பருப்பு. இந்த 3 பருப்பு தான். நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த 3மே நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகா, ஜீரகம், புளி இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, இதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். புளி கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுனால மிக்சி ஜார்ல சேர்க்கிறப்போ ஈஸியா அரைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதெல்லாமே நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு சேர்த்து நல்லா கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பருப்பு கிரைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து பருப்பு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகா, புளி, ஜீரகம், அது கூடவே உப்பு கூட சேர்க்கலாம். அப்படியே பெருங்காயம் கூட ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதெல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் வந்து சாஃப்டா இருக்கணும், ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. அதுக்கன்ட்டு ரொம்ப சாஃப்டாவும் வராது, லைட்டா இந்த மாதிரி சாஃப்டா இருந்துச்சுன்னா போதுமா இருக்கும். அவ்வளவுதான், பருப்பு பொடி கூட ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா தோசை, இட்லி கூட இது தொட்டி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ஜஸ்ட் இந்த பவுடர் சேர்த்துக்கிட்டு லைட்டா எண்ணெய், எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான், ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பவுடர் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா காலங்காத்தால சட்னி செய்யலையே, சாம்பார் செய்யலையே, அது இல்லையே, இது இல்லையா அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எல்லாமே செய்யறதுக்கு ஒரு வாட்டி டைமும் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி டைம்ல இந்த பவுடர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. கிச்சன் ரூம்ல ஸ்டோரேஜே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கபோர்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க.